சமீப காலமாக திரு சீமான் அவர்களுடைய விமர்சனங்கள் எல்லாமே அரசை நோக்கி இல்லாமல் இதுவரை ஒரு முறை கூட தேர்தலிலேயே போட்டியிடாத ஒரு கட்சியை நோக்கி இருக்கிறது அப்படின்றத பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவரோட நோக்கம், அவருக்கு என்ன பணி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது தெளிவாக தெரியும். தொடர்ந்து எல்லா பத்திரிகையாளர் சந்திப்புலையும் சம்மந்தமே இல்லாமல் விஜயை தூக்கி போட்டு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி இப்படி பண்ணுறாரு அப்படி பண்ணுறாரு அப்படின்ட்டு ஏதாவது சொல்லி கொண்டு இருக்கிறார். ஸ்டாலின் அங்கிள்னு சொல்லிட்டு போகிறேன்னா திமுககாரன் திட்டிட்டு போகிறான். நீங்கள் ஏன் சார் குறுக்க வரீங்க? இன்னொன்று சார், அங்கிள் சொன்னால் நீங்கள் நாகரிகம்லாம் பேசுகிறீங்கன்னு சொன்னால் பரவாயில்ல, இது எதுக்கு அனில் ஜங்கிள்னு கத்த? நீங்கள் அவர் அங்கிள்னு சொல்கிறது தப்புன்னா நீங்கள் அனில்னு சொல்கிறது மட்டும் சரியா? ஸோ நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா திரு சீமான் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் அத்தனை பேரும் விஜயை குறிவைத்து தாக்க வேண்டும் என்ற ஒற்றை குறிக்கோளோடு களத்தில் இறக்கிவிடப்பட்டிருக்கிறார்கள். திராவிடத்திற்கு மாற்று தமிழ் தேசிய அரசை நிறுவுவேன் என்று சொல்லி அமைப்பு தொடங்கிய சீமான் இன்னைக்கு வெறும் விஜய் எதிர்ப்பாளராக மாறி இருக்கிறார் அப்படின்றது தான் அவரோட கடந்த கால செயல்பாடுகள் நமக்கு நிரூபிக்கிறது. ஸோ இன்றைக்கும் சீமானுக்கு மேலே கடைசி நம்பிக்கை வைத்துக்கொண்டு சரி அவர் பின்னால் செல்லலாம் என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் அவரது தமிழ் தேசிய அரசியலுக்காக தான் அவர் பின்னால் இருக்கிறார்களே ஒழிய அவர் ஒன்றும் பெரிய சினிமா நடிகரோ இல்லை மிகச்சிறந்த நிர்வாகியோ கிடையாது. தோற்றுப்போம் என்று தெரிந்தும் இன்னும் நாம் தமிழர் கட்சியில் இருப்பவர்கள் தொடர்ந்து அந்த அமைப்பில் செயல்படுவதற்கான காரணம் சீமானின் தமிழ் தேசிய அரசியல் மீது வைத்திருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை தான். இன்றைக்கி நாம் தமிழர் கட்சியோட ஒரே நோக்கம் விஜய் எதிர்ப்பு என்று உருமாறிவிட்டது. ஏன்னா அதற்குத்தான் அவருக்கு கூலி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் அந்த வேலையை நான் தெளிவாக செய்கிறேன் என்று மீண்டும் மீண்டும் விஜயை தாக்குவது, விஜயை விமர்சனம் செய்வது, விஜய் மீது மலிவான தாக்குதல்களை கட்டவிழ்த்து விடுவது என்ற வேளையில் தான் திரு சீமான் அவர்கள் இறங்கியிருக்கிறார். இது அவர் இதுவரை கட்டமைத்த அடிப்படை அரசியலையே தகர்த்தெறியும் என்பதை 2026 தேர்தலில் அவர் புரிந்து கொள்வார். 26 தேர்தலுக்கு கேண்டிடேட்லாம் போடுவார்ல, போடும்போது எதற்காக அமைப்பு நடத்துகிறார் என்ற விஷயமும் வெட்ட வெளிக்கு பொதுவெளியில் வரும். வந்த பின்னால் என்ன நடக்கிறது என்பதை பார்க்கத்தான் போகிறோம். அநேகமாக 26 தேர்தல் நாம் தமிழர் கட்சிக்கு முடிவுரை எழுதிவிடும்.